பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நம்ம செய்கிற தொழிலாக இருக்கலாம், நிறைய ட்ரை பண்ணுறேன், நிறைய புதிய காரியங்களை ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் ஏன் பாஸ்டர் எனக்கு சக்ஸஸே வர மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்குறேன், நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன், ஏன் எனக்கு வர மாட்டேங்குது? இந்த நாளில் சங்கீதம் 25:4 வசனத்திலிருந்து அதற்குரிய விடைய, தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்னைக்கு நமக்கு தெரிந்த முறையில், நமக்கு தெரிந்த வழியில் நம்ம காரியங்களை செய்கிறோம், நம்ம முயற்சி செய்கிறோம், அதில் சக்ஸஸ் வரல. நல்லா நினச்சிக்கோங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை செய்கிறேன், ஏன் நான் எதிர்பார்க்க சக்ஸஸ் வர்றதில்லை? சில இடங்களில் ஆண்டவருடைய வழிகள் நமக்கு தெரியணும். ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்த சுத்தமாக இருக்கிறார். சில பேரை வேலையில் வைத்து உயர்த்தி தேவன் ஆசீர்வதிப்பார், சில பேர் ஆண்டவர் தொழிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எந்த வழியில கர்த்தர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார், எந்த வகையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு வர விரும்புகிறார், ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே. நான் வேலை தான் செய்யணுமா, இல்லை தொழில் செய்யணுமா? சில பேருக்கு ஊழியம் செய்வதில் மிகுந்த ஆசை. ஆண்டவர் என்னை இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் தேசத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக தான் கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த கைடன்ஸ், நான் உன்னை முதலாவது சிங்கப்பூருக்கு கொண்டு போறேன், அந்த இடத்துல நான் சொல்லுகிற நாட்கள் வரை நீ வேலை செய்யணும், அதற்கு பிறகு என் ஊழியத்தில் பயன்படுத்துவேன்னு சொன்னார். அவருடைய வழிக்காக, எந்த வழியில என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துவாருங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். 15 ஆண்டுகள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த பாதையில சில வேளையில மாறுதல்கள் வரும். ஆண்டவர் தான் எனக்கு இந்த பாதையை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த பாதையில் ஏன் மாறுதல் வருகிறது? நம்ம எதிர்பாராத சில மாறுதல்கள் வரும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன பாதையில் நீங்க போய்கொண்டு இருக்கிறீங்க. திடீரென்று ஏதோ சில காரியங்கள் பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில வேளைகள் மனிதர்களுடைய பொறாமை, பிசாசனுடைய திட்டங்கள் காரியங்களை மாற்றி போடும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய பாதைகளை நமக்கு போதிப்பார். இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் வந்துருச்சு, மாறுதல் வந்துருச்சு. நல்லா படிச்சு கொண்டிருந்தீங்க, அந்த படிப்புல திடீர்னு ஒரு ஃபெயிலியர் மாறிட்டீங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. படிப்பா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம். You went through a sudden disappointment. ஏன் இப்படி எனக்கு தோல்வி வந்து? எல்லாம் நல்லா தானே ஆரம்பிச்சேன். என்னுடைய ஊழிய பாதையிலும் திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப என்ன செய்தேன்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த ஆண்டவரே, உங்க பாதைகளை எனக்கு போதித்தருளுங்க. ஆண்டவர் தான் நம்மளுக்கு பாதைகளை உருவாக்குறவர். அருமையான தேவ பிள்ளை, அதனால வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை அறியாத நீங்கள் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி முன்னேற போறேன், என் பிள்ளைகளை எப்படி கரையேற்ற போறேன், என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா வரும்? இயேசு உங்க வாழ்க்கையில வருவாரே ஆனால், இயேசு உங்களை கரம் பிடிப்பாரே ஆனால், இயேசு உங்களுக்கு எந்த வழியில நடக்கணும்னு உங்களுக்கு போதிப்பாரே ஆனால் உங்க வாழ்க்கை மாறும். என்னுடைய 30வது வயதுல என் வாழ்க்கையை முடிகிற சூழ்நிலையில் இருந்தது. மனைவியை இழந்து போயிருவேன், வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலை, பிசாசின் போராட்டத்தில் வாழ்க்கை முடிகிற இடத்தில் இருந்தது. ஆனால் இயேசு என்கிற அந்த நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை பிடித்து கொண்டோம். ஆண்டவரே, உங்க வழியை எங்களுக்கு தெரிவிங்க, உங்க பாதைகளை போதித்தருளுங்க. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை 25 ஆண்டு காலம் அவருடைய வழியிலையும் அவருடைய பாதையிலையும் நடப்பதனால ஜீவனை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வாதமா பாதுகாத்து, இந்த நாளிலும் ரெகபோத் ஊழியத்தை ஆசீர்வாதமா தேவன் கொடுத்து அதில் அநேகரை நடத்தும்படியா தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, மகனே மகளை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு எந்த காரியமும் உங்க ஃபியூச்சரை மாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்று முன்குறித்த காரியத்தை யாராலையும் மாற்ற முடியாது. சங்கீதம் 25:4 ஆண்டவரே, உங்க வழிகளை எனக்கு தெரிவியோ, உங்க பாதைகளை எனக்கு போய் தருளோ. You might be going through a time of disappointment, but I am telling you, don't go into depression. தயவு செய்து
நொந்து நொந்து டிப்ரெஷன்ல போயிடாதீங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே உங்க வழி எனக்கு போதிங்க, உங்க பாதைகளை எனக்கு போதி தருளுங்க, என்னை நடத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சங்கீதம் 25:4 வசனத்தை கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவார். இந்த நாள்ல உங்களுக்கு வழிகள் உருவாகும். இந்த நாள்ல இருந்து புதிய பாதைகள் உருவாகும். There is a new way going to be opened for you. உங்களுக்கு என்று புதிய பாதைகளை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான ஒரு புதிய பாதை உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. பரலோகம் உங்களுக்காய் ஆயத்தமாய் இருக்கிறது. If you are ready, God is ready. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அந்த புதிய பாதையில் நடந்து போக நீங்க ஆயத்தமாய் கொள்ளுங்க. என் தேவ கரம் உங்களை அரவணைக்கிறது, பலப்படுத்துகிறார். அவரே உங்களை வழி நடத்துவார். God bless you.